அபார்ஷன் ஆகிறனால ஒரு பெண்ணோட உயிருக்கு ஆபத்து இருக்கான்னு நிறைய பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக இருக்குது. ஒரு அபார்ஷன் ஆன பெண்ணுக்கு வந்து ப்ளீடிங் ஆரம்பிக்கும், அடுத்து அடிவேர் வலி இருக்கும், நேரம் ஆக ஆக ப்ளீடிங் அதிகமாகலாம். அந்த மாதிரி டைமில் அவங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். அப்படி எடுக்காமல் இருக்கும்போது என்னென்னா ப்ளீடிங் ரொம்ப அதிகமாகி அவங்க ரத்தத்தில் அளவு குறைஞ்சி அவங்க ஒரு ஷாக்குக்கு போயிடுவாங்க. அதனால அந்த பெண்ணோட உயிருக்கே ஆபத்தாயிரும். இன்னொரு கேஸ் எப்படி நடக்கும்னா, சில பெண்ணுக்கு வந்து ப்ளீடிங் ஆரம்பிக்கும், லேஸாக தான் பட்டு இருக்கும், நாட்கள் கணக்கில் நிறைய நாள் படும். ஸோ அவங்க அதை மைண்ட் பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன ஆகுனா, கருவானது பாதி கலைஞ்சி வெளியே வந்திருக்கும், பாதி கர்ப்பப்பைக்குள்ளே இருக்கும். ஸோ அந்த கர்ப்பப்பைக்குள்ளே இருக்க கரு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி செப்சிஸ் ஆகும். ஸோ செப்டிக் ஷாக் போய் அதுவும் உயிருக்கு ஆபத்தாகும். இதை எப்படி தடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் வந்து குழந்தை உண்டான முன்னாடியே டாக்டர் பார்த்து வந்து ஒரு செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. அடுத்து குழந்தை உண்டானதுக்கு அப்புறம் டாக்டருடைய அறிவுரையை கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணாங்கன்னா அபார்ஷன் நடக்கிறத தடுக்கலாம். சில பெண்களுக்கு வந்து 2-3 அபார்ஷன்ஸ் ஏற்கனவே ஆயிருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணணும்னா, டாக்டரை பார்த்து அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு கன்சீவ் ஆனாங்கன்னா மேற்கொண்டு அபார்ஷன் ஆகிறத நம்ம தடுத்துக்கலாம்.